ரைட் பீப்பிள் எப்பயுமே ராங்கான பர்சன்ஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து எனக்கு ரைட் பீப்புள் ராங் பீப்புள்ன்ற மாதிரி தெரியல. அதில் சொல்லியிருந்தது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு அதான் அவங்க தான் தகுதியானவங்கன்னு நினச்சதுனால, டிசர்வ்டுன்னு நினச்சதுனால அவங்கள செலக்ட் பண்ணுறாங்கன்னு. காம்ப்ளெக்ஸ் இருக்குது ரைட் பீப்புளுக்கு, இன்னும் நான் எனக்கு பெட்டராக கிடைக்கும்ன்றது ஆசைப்படணுன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த பர்செப்ஷன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ரைட் பீப்புள் வந்து லெஃப்ட் பிரெயின் வேலை செய்கிற மாதிரியும், அதாவது ஃப்ரீ ஃப்ரண்டல் லோப் வேலை செய்கிற மாதிரியும், ராங் பீப்புள்னு நம்ம சொல்கிறவங்க அமிக்தலா வேலை செய்கிற மாதிரியும், எமோஷன்ஸில் வேலை செய்கிற மாதிரியும் தோணுச்சு. ரைட் பீப்புள் எப்போவுமே ரைட்டானதை சூஸ் பண்ணி வாழ்க்கையில் சேஃபாக போயிடுறப்போ அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அது ஒரு லைவ்லிவிட்டியும் லேர்னிங்கும் இல்லாத மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அந்த ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு இது சைடில் மட்டும் அதிகம் இருக்கிற மாதிரியும் இன்னொரு சைடு மூவ் ஆகாத மாதிரியும் தெரிஞ்சுது. அதனால் எனக்கு தோணுனது வந்து எமோஷ்னல் சைடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமிக்தலா சைட்லேருந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறதுக்காக ராங் பர்சன்னு சொல்கிற அந்த அமிக்தலாலேருந்து நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க கூட சேர்றப்போ அந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் எமோஷ்னல் காக்னேட்டிவ் ஸ்பெக்ட்ரம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அந்த லேர்னிங்கில் கான்ஷியஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான வாய்ப்பு ஏற்படுதுன்றத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது தன்னோட இன்கம்ப்ளீட்டான பார்ட்டை தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. தன் பிரெயின் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பார்ட்டு தான் செலக்ட் பண்ணுறாங்க. கான்ஷியஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கான வர வாய்ப்பு தான். 2 பேருக்குமே இதில் மிரரிங் நடக்கும். ஃப்ரீ ஃப்ரண்டல் லோப் ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள பார்த்து அமிக்தலா ஸ்ட்ராங்காக இருக்கவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அமிக்தலா ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள பார்த்து ஃப்ரீ ஃப்ரண்டல் லோப் இருக்கவங்க லேர்ன் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த பர்செப்ஷன்லையும் நம்ம யோசிக்க முடியுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம ஒன்றும் அவ்வளோ கண்மூடித்தனமாக ஒருத்தரை செலக்ட் பண்ண மாட்டோம். வெளியில் தெரிகிற என்ஜாய்மெண்ட், இன்பம் துன்பம்ன்றது ஒரு விஷயன்றது எமோஷ்னல் லெவலில் பார்த்தாலும், லேர்னிங்ன்றது லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. பர்செப்ஷன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதன் மூலிமா கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகி ஹோலிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை பார்க்குறதும், நம்மளோட பிறப்பின் நோக்கம் அந்த ட்ரூத்தை மொத்தமாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இந்த கிரிட்டில் மனமன்ற முழுமையான தளத்தில் ஸ்பேஸ் அண்ட் டைமில் எங்கே நிறுத்தி வைக்கப்படுறோன்றதை பொறுத்து தான் எந்த காட்சியை நம்ம கண்ணுக்கு கவர் பண்ணதுன்றதை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்ன்றதும், அந்த லெவலுக்கு மேலே போகிறப்போ நம்ம கான்ஷியஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகி உயரங்கள் தாண்டறப்போ தான் நமக்கு ஃபுல் வியூ கிடைக்கும்ன்றதும் புரிஞ்சுக்க முடியுது. இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.